பவானி ஈஸி சிம்பிளில் இன்றைக்கி நம்ம ஃபேண்ட்டோட கட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது ஒரு 4 விதமான ஃபேண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சுடிதாருக்கு மோஸ்ட்லி நார்மல் ஃபேண்ட், அப்படி இல்லைனா கேதரிங் ஃபேண்ட், அப்படி இல்லைனா பட்டியாலா ஃபேண்ட், அப்படியும் இல்லைனா நம்ம வந்து பலாசோ ஃபேண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இதோட என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, நம்ம ஒவ்வொரு ஃபேண்ட் தனியாக பார்க்குறப்ப ஒரு மாதிரி தெரியும். நம்மளுக்கு எல்லா ஃபேண்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 4 அளவு இருந்தாலே போதும். நம்மளுக்கு ஹைட் எவ்வளோ, பாட்டம் சுற்றளவு எவ்வளோ, சீட் சுற்றளவு எவ்வளோ, இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருந்தாலும் தெரிஞ்சாலே நம்ம எல்லா விதமான ஃபேண்ட்டுமே கட்டிங் பண்ணிடலாம். நம்ம துணியில் எப்படி கட் பண்ணுறதுன்றதுக்கு முன்னாடி எங்கே துணியோட பார்ட் வந்து எப்படி இருக்கணும், அதுக்கு எப்படி மெஷர்மெண்ட் பண்ணணும், எங்கே வந்து எந்த பார்ட் வரணுன்றத விளக்கமாக நம்ம பேப்பர் கட்டிங்கில் பார்த்துட்டோன்னா நம்ம கிராஸ் பீஸ்க்கு 4 விதமான கட்டிங்க்கு துணி கட் பண்ணி வச்சோம்ல, அந்த மாதிரி 4 விதமாக நான் பேப்பர் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் வரைஞ்சி பார்த்துட்டு பேப்பரில் கட்டிங் பண்ணி எந்தெந்த பீஸ் எங்கே வரணுன்றதை நல்லா நம்ம பார்த்து முடிச்சிட்டாலே கிளாத்தில் ஈஸியாக கட் பண்ணி முடிச்சிடலாம். ஒரு பிளைன் பேப்பரில் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி போட்டுக்கோங்க. கீழே இருக்கிறது பாட்டம் சைடு, மேலே இருக்கிறது வந்து டாப் சைடு. நம்மளுக்கு ஹிப்போட அளவெல்லாம் வைக்கிறதுக்கு இப்போ இந்த பாக்ஸ் மாதிரி வர இடத்துல நம்மளோட சீட் சுற்றளவுன்னு சொல்கிற இடம் மட்டும், அதாவது இந்த பாக்ஸுக்கு வெளியே எக்ஸஸாக தான் கொடுக்கணும். இதோட நம்மளுக்கு கீழேயும் மேலேயும் பார்த்திங்கன்னா அளவு சின்னதாக தான் வரும். நம்ம வளைவு கொடுக்குறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிராஸாக தான் நம்ம வந்து வளைவு கொடுக்கணும். ரொம்ப அப்படியே நம்ம நெருக்கி கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு ஃபேண்ட் வந்து போடுறப்ப சுற்றளவு ரொம்ப இடிக்கும். அதே மாதிரி எப்போவுமே இந்த ஷார்ப்னஸ் வந்து நம்ம லைட்டாக வளைச்சி கொடுத்து கட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஷேப்பும் ஃபினிஷிங்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி கொடுத்துட்டு எப்போவுமே மேலேயும் கீழேயும் எல்லாத்துக்குமே வந்து தையலுக்கு தனியாக கொஞ்சம் இடம் விட்டு தான் நம்ம வளைவும் வரையணும், கட் பண்ணணும். நான் வந்து ஒவ்வொன்றும் கட் பண்ணுறப்ப சொல்ல முடியாதுன்றதுனால தான் இதை தனியாக வச்சுருக்கேன். அதே மாதிரி இது வந்து சீட் சுற்றளவு பெருசாக இருக்குது, மடிப்பு நம்ம பக்கம் இருக்குது. மேலே வந்து நம்ம பெல்ட் பீஸ் வந்து இடுப்பு சுற்றளவுக்கு தனியாக வைக்கிறப்ப இடுப்பு சுற்றளவு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு, நம்ம நாடா வந்து மடித்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் போயிட்டு நம்ம இந்த துணியோட ஜாயின் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி சீட் சுற்றளவு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பெருசாக இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு இடைஞ்சல் இல்லாமல் ஃபினிஷிங்கும் பர்ஃபெக்டாக வரும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம வரைய போகிறோம், அதுக்கப்புறமா கட் பண்ணி பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம துணி எப்படி மடித்து போடுறதுன்னு பார்க்க போகிறோம். எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். எந்த கன்ஃபியூஷனும் வராத அளவுக்கு உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த பேப்பரை கிளாத்துன்னு நினச்சிக்கோங்க. நம்ம 4ஆக மடித்து வச்சுருக்கோம். மடிப்பு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். நம்ம எல்லா துணியுமே கட் பண்ணுறப்ப நோட் பண்ண வேண்டியது இந்த மடிப்பு மட்டும் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். மீதி வந்து இந்த நம்ம கரபாகம் வரலாம். ஒவ்வொருத்தங்க வந்து இப்படி தான் மடிக்கணும்னு நினச்சிருப்பாங்க. நம்ம துணிக்கு தகுந்த மாதிரி நீளம், அகலம், டிசைனுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஆனால் நம்ம மாறாமல் வைக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கம் மடிப்பு இருக்கணும். கீழே வந்து எப்போவுமே துணியை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஃபேண்ட்டு கட்டிங்க்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரிப், அதாவது நாடாக்கெல்லாம் தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி மேலேயோ இல்லை கீழேயோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சின்ன பீஸாக ஒரு 1.5-2 இன்ச்சில் வந்து பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாடாக்கு வந்து ஈக்குவலாக ஈஸியாக கிடச்சிரும். அட்டாச் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ஃபேண்ட்டுக்கு நம்மளுக்கு பாட்டமில் சுற்றளவு எந்த அளவுக்கு வேணும்னு சொல்லிட்டு கேல்குலேட் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இடுப்பு சுற்றளவு எந்த அளவு இருக்குன்றதை மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சீட் சுற்றளவுன்னு சொல்லக்கூடிய சுற்றளவு வந்து ஒவ்வொருத்தருக்கு அளவுகள் மாறுபடும். அந்த அளவையும் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முட்டி வரைக்கும் எந்த அளவுக்கு இருக்குன்னு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பெண்ட் பண்ணி அந்த சீட் சுற்றளவு இருக்கிற ஃபுல்னஸ் வந்து நம்ம ஃபுல்லாகவே வச்சுக்கலாம். நம்ம எடுக்கிற அளவுகளோட தையலுக்கு எப்போவுமே எக்ஸ்ட்ரா வந்து பக்கத்தில் விட்டுடணும். நீங்கள் இதே மாதிரி அளவு ஃபேண்ட் போட்டாலும் இதை வச்சுட்டு அப்படியே மார்க் பண்ணி தையலுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் மார்க் பண்ணி வரைஞ்சி எடுத்துக்கலாம். இதில் மெயினான விஷயம் என்னென்னா நம்ம வந்து பெல்ட் பீஸ் வந்து இந்த மாதிரி தனியாக இங்கே இருக்கிற துணியை தான் வந்து நம்ம கட் பண்ணி மேலே வந்து வைக்க போகிறோம் இடுப்பு சுற்றளவுக்கு. அதுதான் வந்து நம்மளுக்கு பெல்ட் பீஸாக வரும். ஸோ நார்மல் ஃபேண்ட்டுக்கு மடிப்பில் இருக்குது, நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ பெல்ட் பீஸ் இங்கே இருக்குது, இதை கட் பண்ணி எடுத்து நம்ம மேலே இடுப்பு சுற்றளவுக்கு வைக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு இதை அட்டாச் பண்ணுறப்ப 4 பீஸாக இருக்குது. நம்ம அட்டாச் பண்ணுறப்ப 2லேருந்து 3 பீஸே நம்மளுக்கு போதும். எப்போவுமே ஃபேண்ட்டு தைச்சி முடிச்சிட்டிங்கன்னா அந்த கிளாத்தை வச்சு நம்ம சுடிதாருக்கு ஏதாவது டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிக்சர் பார்க்குறப்பவே நம்ம கிளாத்தில் எப்படி கட் பண்ணணும், எங்கே எந்த பீஸ் வரணுன்றது நம்மளுக்கு நல்லா தரோவாக தெரிஞ்சிடும். ஸோ நம்ம எல்லா ஃபேண்ட்டுமே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மாடல் வரைஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட்டிங் வந்து பண்ணிவிட்டு எங்கெங்கே எந்த பீஸ் வரணுன்றதை நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ அடுத்த ஃபேண்ட்டு என்ன ஃபேண்ட்டுன்னு பார்க்கலாம்.
இது வந்து பட்டியாலா ஃபேண்ட் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு நார்மல் ஃபேண்ட்டோட பட்டியாலா ஃபேண்ட்டுக்கும் கேதரிங் ஃபேண்ட்டுக்கும் துணி வந்து எக்ஸஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் ரொம்ப நல்லா வரும். இது பார்த்தீங்கன்னா இந்த துணியோட இந்த துணி வந்து ஹைட்டு எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ எப்பவும் போல் மடித்து போட்டிருக்கோம். மடிப்பு நம்ம சைடு இருக்குது. அதே மாதிரி கீழே பாட்டமுக்கு கரெக்ட் பண்ணி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. மேலேயும் அதே மாதிரி நீங்கள் நாடாக்கு வச்சாலும் சரி, இல்லைனாலும் ஸ்ட்ரைட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு கீழே பாட்டம் வந்து கொஞ்சம் அகலமாக வைக்கணும். நம்ம நார்மல் ஃபேண்ட்டோட பட்டியாலா ஃபேண்ட்டுக்கு கொஞ்சம் அகலம், அதாவது இப்போ நம்ம நார்மல் ஃபேண்ட்டுக்கு 4 வைக்கிறோன்னா இதுக்கு 6 வைங்க, 6 இன்ச்சஸ் அந்த மாதிரி நம்ம 2 கூட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அகலம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி இடுப்பு சுற்றளவு அந்த பெல்ட் பீஸுன்றதை நம்ம இந்த கிளாத்லேயே மேலே கட் பண்ணி எடுத்துப்போம். அதுதான் இதில் பெரிய வித்தியாசம். இப்போ நம்ம சீட் சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்ம பாட்டமில் ஷேப் கொடுத்தோம் இல்லையா, அங்கேருந்து இந்த ஃபுல்னஸ் வந்து இந்த சீட் சுற்றளவு வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து மார்க் பண்ணிக்கணும். துணி நிறைய இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா கீழே கூட நம்ம ஃப்ரீல் வச்சு பண்ணலாம். அதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இங்கே வர இந்த எக்ஸ்ட்ரா பீசஸை கட் பண்ணி நம்ம அந்த சீட் சுற்றளவு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம வைப்போம். வச்சுட்டு அதை வந்து நம்ம ஃப்ளீட் வைப்போம். அது வைக்கிறப்ப நம்மளுக்கு வந்து நல்லா அகலமாக கீழேயும் நம்மளுக்கு தாராளமாக இருக்கும், மேலேயும் வந்து ஃப்ளீட் வர்றதுனால பட்டியாலா ஃபேண்ட் ரொம்ப ஷேப்பாக நல்லாயிருக்கும். பட்டியாலா மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே ஃபுல்லாக ஃப்ரீனஸ் நிறைய இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேதரிங் ஃபேண்ட்டு தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து என்னென்னா நம்ம இருக்கிற துணி வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்பவே தாராளமாக நல்லா கரெக்டாக இருக்கும். நம்ம நிறைய பேர் கேதரிங் ஃபேண்ட்னா என்னவோன்னு நினச்சிட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். கிளாத் வந்து டபுள் ஃபோல்டில் இருக்குது. இப்போ இதை வந்து இந்த கார்னரில் உங்களுக்கு எந்த பக்கம் வந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து கிராஸ் பீஸ் மாதிரி பீஸ் வந்து இருக்கணும். அப்படி வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. இப்போ இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க சமமாக. மடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வர்றது தனியாக இருக்கட்டும். மேலே நம்மளுக்கு மடிப்பு சைடு வந்து நம்ம பக்கம் இருக்கணும். இப்போ வச்சுட்டு நம்மளுக்கு அதே மாதிரி பாட்டம் சுற்றளவு வந்து நம்ம நார்மல் ஃபேண்ட்டு பட்டியாலா ஃபேண்ட்டு எல்லாத்தோட இதில் வந்து கேதரிங் ஃபேண்ட்டுன்றதுனால கீழ் பாட்டம் வந்து கொஞ்சம் சின்னதாக வைப்போம். கரெக்டான அளவு வச்சுக்கோங்க. கூட தையலுக்கு உண்டான எக்ஸ்ட்ரா அளவையும் வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஹைட் வரைஞ்சிக்கலாம். இது வந்து துணியோட அளவு பொறுத்தும் போடுறவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு கீழே எந்த அளவுக்கு சுருக்கம் வேணுன்றதை வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கணுங்கால் வரைக்கும் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு அதே மாதிரி சீட் சுற்றளவு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இடுப்பு சுற்றளவுக்கு வந்து நம்ம தனியாக தான் இதுக்கு பெல்ட் பீஸ் வைக்க போகிறோம். அதனால் மேலே இருக்கிற கார்னரை அப்படியே நம்ம விட்டுடலாம். இப்போ மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இங்கேருந்து அப்படியே வந்து நம்ம கர்வாக வந்து பெண்ட் பண்ணி கொடுத்துருங்க. சீட் சுற்றளவோட மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா தையலுக்கும் இதே மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இங்கே மேலே கட் பண்ணுற பீஸை வந்து இங்கே மேலே கார்னரில் வர்றதை இங்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் அந்த சீட் சுற்றளவோட. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கேதரிங் ஃபேண்ட் ஃப்ரீனஸ் நிறைய இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற துணியை வந்து நம்ம பெல்ட் பீஸ் கட் பண்ணி அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போய் இடுப்பு சுற்றளவாக வைப்போம். அவ்வளோதான் கேதரிங் ஃபேண்ட். வேறு எதுவுமே கஷ்டமே இல்லை, ரொம்ப ஈஸி. நீங்கள் மெத்தட் தெரிஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெயினாக நான் இதில் வந்து அந்த 4 விதமான ஃபேண்ட்டு போடுறதுக்கு காரணமே இது தான். ஏன்னா ஒவ்வொரு ஃபேண்ட்டு ஒவ்வொரு வீடியோவில் பார்ப்பீங்க. உங்களுக்கு எதுக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்சாதான் நீங்களே உங்களுக்கு வந்து பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபேண்ட்டையும் வரைஞ்சி முடிச்சுட்டு நான் கட்டிங் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பலாசோ ஃபேண்ட்டு தான் பார்க்க போகிறோம். இருக்கிறதுலையே மோஸ்ட்லி ரொம்ப வந்து ஈஸியான ஃபேண்ட்டுன்னு சொல்லணும்னா இதை சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு தனியாக பெல்ட் பீஸ் கிடையாது, பட்டி பீஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம மேலே இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு அதையே வந்து நம்ம மடித்து வச்சு ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து அதுலேயே எலாஸ்டிக் கொடுத்துட போகிறோம். கீழே வந்து அதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீனஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். சீட் சுற்றளவு மட்டும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு மார்க் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளுக்கு கீழ் பாட்டம் நீங்கள் பலாசோக்கு வந்து மீடியமாக வேணுமோ இல்லை ஃபுல்லாக வேணுமோ எந்த அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் சீட் சுற்றளவோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான். ஃபேண்ட் கட்டிங் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இதுக்கு வேறு வேலையே இல்லை, நம்மளுக்கு குழப்பமும் வராது. நம்ம 4 ஃபேண்ட்டு தான் சொல்லியிருந்தோம். அடிஷ்னலாக இன்னொன்று நான் சொல்கிறேன். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா பசங்களுக்கெல்லாம், அதுக்கும் வந்து நேரோ ஃபேண்ட்டுன்னு ஒன்று ஸ்ட்ரைட் கட்டிங் ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம கால் பாட்டம் வந்து நல்ல ஃப்ரீனஸ் கொடுத்தோம், அது வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம காலாண்டை மட்டும் டைட் கொடுக்குற மாதிரி டைட் ஃபேண்ட்டாகவும் போடலாம். அதுக்கு வந்து இதே மாதிரி தான் நம்ம சீட் சுற்றளவு எடுத்துக்கோங்க. இடுப்பு சுற்றளவோட நம்ம எலாஸ்டிக் மடித்து தைக்கிறதுக்கு துணிக்கு அளவுக்கு விட்டுட்டு நம்ம கீழே வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் கட்டுன்றப்ப நம்ம இந்த பக்கமும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுப்போம். ஆனால் மோஸ்ட்லி வந்து நம்ம மடிப்பு சைடு வந்து யாருமே அளவாக கட் பண்ண மாட்டாங்க. இந்த வந்து நம்ம சொல்கிறது தான் ஸ்ட்ரெயிட் கட் ஃபேண்ட்டுன்னு சொல்லுவோம். நம்ம காட்டனில் தைக்கலாம்,
இல்லைனா ஜீன்ஸ் கிளாத்துலலாம் லேடிஸ் ஃபேண்ட் வர்றது இந்த மாதிரி ஃபேண்ட்டில் தான் வரும், ஸ்ட்ரெயிட் கட் ஃபேண்ட்டுன்ட்டு. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலாஸ்டிக் கொடுத்து மடிக்கிறதுனால நம்மளுக்கு பெல்ட் பீஸ் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது. நார்மல் ஃபேண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 5 விதமான ஃபேண்ட்டையும் வந்து வரைஞ்சி விட்டுட்டோம். இப்போ எல்லாமே வந்து ஒன்றொன்னா நம்ம கட் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்னும் விளக்கமாக தெளிவாக புரியும், எந்த விதமான குழப்பமும் இருக்காது. இப்போ நம்ம தையலுக்கு விட்ட இடத்துலேருந்து எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து அந்த ஸ்ட்ரெயிட் கட்டிங் ஃபேண்ட்டு. ஸோ அவ்வளோதான், நம்ம இதை கட் பண்ணி எடுத்துட்டாலே நம்மளுக்கு 2 பக்கமும் இந்த மாதிரி ஃபேண்ட்டு கிளாத் வந்துடும். இப்போ இதை நம்ம வந்து மடித்து வச்சு எலாஸ்டிக் வச்சுட்டு கீழே பாட்டம் தச்சு முடிச்சோன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபேண்ட் வந்து கிடைக்கும். ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்க இல்லைனா வந்து சீட் சுற்றளவு பெருசாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபேண்ட்டெல்லாம் செட் ஆகாது. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு தைக்கிறவங்க, இல்லை ஒல்லியாக இருக்கிறவங்க தைக்கிறவங்க, இல்லை இந்த மாதிரி பட்டி பீஸ் எல்லாம் நம்மளுக்கு வேண்டாம், ரிஸ்க் இல்லாமல் தைக்கணுன்றவங்க, நைட் ட்ரெஸ்ஸுக்கு தைக்கணும்னு சொல்கிறவங்கலாம் இந்த மாதிரி ஃபேண்ட்டை வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பலாசோ ஃபேண்ட்டுக்கும் அதே மாதிரி தான், நம்ம எக்ஸ்ட்ரா வர்றதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அதே மாதிரி பெல்ட் பீஸை வந்து மேலே வந்து நம்ம எலாஸ்டிக் கொடுத்து தைச்சிட்டோன்னா அவ்வளோதான். அதே சேம் ப்ராசஸ் தான். ரொம்ப ஈஸியான ஃபேண்ட் இது ரெண்டுமே. நம்ம படிக்கிறப்ப ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தடில் வந்து புரிஞ்சுப்பாங்க, ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஒரு சிலர் பேர் விஷுவலாக பார்க்குறப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மனப்பாடம் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து கேட்டு மனப்பாடம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி நான் சொல்கிறதுக்கு காரணமே வந்து யாருக்கு எந்த மெத்தட் பிடிக்குதோ, இது சரி தப்புன்னு நான் சொல்லலை. ஈஸியாக நீங்கள் இதுதான் ஃபார்மேட், இதுதான் மெத்தடுன்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ஃபேண்ட்டு கட்டிங் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நார்மல் ஃபேண்ட்டுக்கு நம்ம வரைஞ்சி வச்சு தான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மேலே இந்த மாதிரி, நான் எதுக்கு நாடாக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கட் பண்ண சொன்னேன்னா நம்மளுக்கு ஒட்டு போடுற மாதிரியும் வராது, ஈஸியான மெத்தடில் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டான பீஸ் நல்லா நீட்டாக நிறையவே கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம துணியை வந்து அங்கங்கே ஸ்ட்ரைட் பீஸுக்கு தேடிட்டோ இல்லை அலைஞ்சிட்ருக்க தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். அதுக்கு தான் உங்களை மேலே இந்த மாதிரி கட் பண்ணிக்க சொன்னேன். இப்போ பெல்ட் பீஸை கட் பண்ணி நம்ம இடுப்பு சுற்றளவு வந்து மேலே வச்சிட்டோன்னா நம்மளுக்கு இந்த எக்ஸ்ட்ரா வர பீசஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஃப்ளீட் வைப்போம். இப்போ இது வந்து நம்ம 2 துணி அந்த மாதிரி அட்டாச் பண்ணாலே நம்மளுக்கு இடுப்பு சுற்றளவு வந்து சரியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இடுப்பு சுற்றளவு எந்த அளவுக்கு வருதோ வச்சுட்டு நம்ம கீழே வர அந்த சீட் சுற்றளவு வந்து எக்ஸ்ட்ரா வர்றது எல்லாமே சுருக்கம் கொடுக்குறப்ப நம்மளுக்கு அந்த இடம் வந்து ஃப்ரீனஸ் கொடுக்கும். இந்த மாதிரி கரெக்டாக ஃபிட்டாக நல்லா வரும். இதுதான் நார்மல் ஃபேண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பட்டியாலா ஃபேண்ட் கட் பண்ண போகிறோம். இதுக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி பெல்ட் பீஸ் தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபேண்ட்டோட இருக்கிற அளவுகள் கட் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே நம்ம வரைஞ்ச இந்த எக்ஸ்ட்ரா பீஸை தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து இந்த சைடில் இந்த சீட் சுற்றளவுன்னு இருக்குது இல்லையா, இந்த சைடில் வந்து நம்ம வைக்க போகிறோம். உங்களுக்கு பிக்சரில் பார்த்தா நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். சீட் சுற்றளவு மார்க் பண்ண இடமும் 4 பீஸ் இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ண இடத்துலையும் 4 பீஸ் இருக்குது. இது 4 பீஸில் இதே மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வச்சுட்டோன்னா இப்போ பெல்ட் பீஸ் எந்த அளவுக்கு இருக்கோ மீதி அளவுகள் எல்லாமே நம்ம வந்து சுருக்கம் கொடுப்போம். நம்மளுக்கு துணி நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் கீழேயும் வந்து பாட்டம்லேயும் ஃப்ரில் வைக்கிறப்ப அந்த பட்டியாலா ஃபேண்ட் வந்து கொஞ்சம் வேறு மாடலாக வரும். அதுவும் இருக்குது. உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம ஃப்ளீட் கொடுத்து முடிச்சோன்னா பட்டியாலா ஃபேண்ட் பார்க்க இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தனித்தனியாக ஃபேண்ட்டோட ஸ்டிச்சிங் வேணும்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து தனியாக வீடியோ போடுறேன். நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கான்செப்ட் ஒன்று தான். நம்மளுக்கு ஃபார்மேட் மட்டும் தெரிஞ்சிட்டோன்னா நம்ம எல்லா விதமான ஃபேண்ட்டையுமே தைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கேதரிங் ஃபேண்ட்டு. இப்போ இதை வந்து அதே மாதிரி நம்ம வரைஞ்ச மாதிரி பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மல் ஃபேண்ட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மடித்து கட் பண்ணுறோம். கேதரிங் ஃபேண்ட் வந்து நம்ம கிராஸ் பீஸ் மாதிரி கிராஸாக மடித்து கட் பண்ணுறோம். அதுதான் பெரிய வித்தியாசம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுறப்ப அந்த சீட் சுற்றளவு எந்த அளவு இருக்கோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம மேலே கட் பண்ண இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டை வந்து நீங்கள் வச்சு பாருங்கள். உங்களுக்கு இதோட கண்டினியூஷன் வர மாதிரி எந்த பக்கம் இருக்குன்றதை வச்சு பார்த்துட்டு இப்போ இங்கே இருக்கிற இந்த பீஸை நீங்கள் ரைட்டு லெஃப்ட்டு எந்த பக்கம் வருதுன்றதை வச்சு பாருங்கள். நம்மளுக்கு அந்த பீஸோட மேட்ச் ஆகிற மாதிரி வரணும். மேட்ச் ஆகிற மாதிரி வந்ததுன்னா அந்த பீஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுவும் 4ஆக இருக்குது. நம்ம 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி 4 பீஸுக்கும் அட்டாச் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம கேதரிங் ஃபேண்ட் வந்து எப்படி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கொஞ்சமாவது ஒட்டு போடாமல் வராது, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இந்த பீஸ் இங்கே வச்சு முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு சீட் சுற்றளவு ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இப்போ இங்கே இருக்கிற இந்த பெல்ட் பீஸை வந்து கட் பண்ணி நம்ம எப்பவும் போல் இடுப்பு சுற்றளவு வச்சு தச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். கேதரிங் ஃபேண்ட் எந்த விதமான கஷ்டமும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். நீங்கள் 1க்கு 2 தடவை நீங்கள் வீடியோ பார்த்தீங்கனாலே எந்த பிக்சர் எங்கே வைக்கிறோம், எந்த கிளாத் வந்து எப்படி வருதுன்றது உங்களுக்கு ஈஸியாக பேப்பர் கட்டிங் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கனாலே 4 வாட்டி
உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இந்த மெத்தட் மட்டும் தெரிஞ்சிட்டிங்கன்னா நம்ம துணியில் கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. துணியில் கட் பண்ணுறப்ப நம்ம எப்படி மடிக்கிறோன்ற விதம் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியணும். ஒவ்வொரு ஃபேண்ட்டுக்கும் இந்த ஷேப் இந்த மாதிரி வைக்கிறோன்றது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிட்டாலே துணியில் கட் பண்ணுறப்பவும் நம்மளுக்கு எந்த விதமான குழப்பமும் இருக்காது. இப்போ நம்ம பார்த்த 5 விதமான ஃபேண்ட் கட்டிங்கும் உங்களுக்கு லைனாக வச்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு கேதரிங் ஃபேண்ட்டு, நெக்ஸ்ட்டு பட்டியாலா ஃபேண்ட்டு, 3வது நார்மல் ஃபேண்ட்டு, 4வது வந்து பலாசோ ஃபேண்ட்டு, அது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங் ஃபேண்ட்டு. இப்போ 5 விதமான கட்டிங் பார்த்துருக்கோம். அது 2மே வந்து நம்ம எலாஸ்டிக் கொடுத்து தைக்கிறதுனால நான் ஒரே கணக்காக வச்சுட்டேன். அதனால தான் 4 விதமான ஃபேண்ட்டுன்னு உங்களுக்கு டைட்டில் கொடுத்துருந்தேன். இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு ஃபேண்ட்டுக்கும் என்னென்ன சேஞ்சஸ், என்னென்ன வித்தியாசம் வருதுன்றது நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு துணியில் கட் பண்ணுறப்பவும் எந்த விதமான டவுட்டும் வராது. நம்ம 10க்கு 10 இன்ச்சு சைஸில் சின்ன துணியிலையும் கிராஸ் பீஸ் வந்து கண்டினியூஸ் கிராஸ் பீஸ் எப்படி தைக்கிறது 4 விதமான டைப் சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபேண்ட்டு கிளாத்தை வந்து கட் பண்ணுறப்ப மெயினான விஷயம் என்ன கவனிக்கிறோன்னா, ஒவ்வொரு துணி வந்து நீளம் அதிகமாக இருக்கும், ஒவ்வொரு துணி அகலம் அதிகமாக இருக்கும். நம்ம எப்படி மடித்து போடணும், அதே மாதிரி பூ டிசைன் பார்த்திங்கன்னா நம்ம ஒரே மாதிரி மேலே வைக்கிறோமா கீழே வைக்கிறோமான்றதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மடிப்பு வந்து நம்மளுக்கு எப்படி சரிப்பட்டு வருதோ அந்த மாதிரி மடிச்சுக்கலாம். எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இப்போ நம்ம கேதரிங் ஃபேண்ட்டுக்கு இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு மடிப்பு தெரியுது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு நம்மளுக்கு இந்த பக்கம் 2 பீஸ், இந்த பக்கம் 2 பீஸ், அதாவது 2 பீஸை மடித்து போட்டோன்னா நம்மளுக்கு 4 பீஸ் கிடைக்கும். நம்ம பேப்பரில் எப்படி வரைஞ்சோமோ எப்படி கட் பண்ணமோ அதே சேம் ப்ராசஸ் தான் பண்ணணும். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுன்றதை மார்க் பண்ணி மடிப்பு நம்ம சைடு இருக்குது, நம்மளுக்கு வளைவு கொடுத்து கட் பண்ணிவிட்டு இங்கே மேலே கட் பண்ணுற பீஸை சைடில் கொடுத்துருங்க. இங்கே பெல்ட் பீஸ் கட் பண்ணி கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு கேதரிங் ஃபேண்ட் ஈஸியாக ரெடி ஆகிடும். கேதரிங் ஃபேண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஹைட் கணக்கு பண்ணணும் இல்லை, எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு வச்சுருங்க. நம்மளுக்கு அந்தளவுக்கு சுருக்கம் வரும், அவ்வளோதான். மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம், நம்மளுக்கு துணி வந்து இந்த மாதிரி இழுத்து அதாவது கிராஸில் இருக்கணும். அதுதான் வந்து நம்மளுக்கு கேதரிங் ஃபேண்ட்டில் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இப்போ மற்ற 3 ஃபேண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு இந்த பக்கம் 4 பீஸ் இருக்குது, மடிப்பு நம்மளை பார்த்த மாதிரி இருக்குது. பீஸை ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறதோ இல்லை நாடாக்கு கட் பண்ணுறதோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு அதே மாதிரி வளைவு கொடுத்துட்டு மோஸ்ட்லி சீட் சுற்றளவு நிறைய பேருக்கு வந்து ஃபுல்லாகவே கொடுத்துடலாம். இங்கே எக்ஸ்ட்ரா வர துணியை வந்து இங்கே பெல்ட் பீஸ் கட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு இதை எடுத்துகிட்டு போய் எங்கள் மேலே வச்சுட்டு போகிறோம், அவ்வளோதான். நார்மல் ஃபேண்ட்டுனா அதே மாதிரி பட்டியாலா ஃபேண்ட்டுக்கு மேலேயே பெல்ட் பீஸ் வந்துடும். இங்கே வந்து கட் பண்ணுறதை வந்து நம்ம சீட் சுற்றளவோடு எடுத்துகிட்டு போய் அட்டாச் பண்ணுவோம். எல்லாமே உங்களுக்கு பேப்பர் கட்டிங்கில் சொன்னதுனால ரொம்பவே ஈஸியாக தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் தனித்தனி ஃபேண்ட்டை வந்து எப்படி தைக்கிறதுன்றத கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோவோடு கொடுக்குறேன். அதையும் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேணுமா என்னன்னு சொல்லிவிட்டு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.